எதிரில் அமர்ந்திருக்கிற தமிழின உணர்வாளர்களுக்கு நன்றிகளை கூறி நானும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது பல செய்திகள் பேசப்பட்டாலும் தமிழர்கள் இந்தியாவும் பிரிட்டிஷ் ஆட்சியும் என்ற நூலை தமிழேச பொது உதவி கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்னால்தான் உலக மனித உரிமை தினம் வந்தது. டிசம்பர் 10ஆம் நாள். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் சில உரிமைகளை வழங்கியிருக்கிறார். 1948ஆம் ஆண்டில் டிசம்பர் 10ஆம் நாளில் அறிவிக்கப்பட்ட அந்த வாதகம் அறிவித்துள்ளார். இன்றும் உலக நாடுகளில் பல்வேறு செயல்கள் பேசப்படுவதாக இருக்கிறது. அதுபோல் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு உரிமைகள் என்பது ஒரு பக்கம் இருந்தால் சாதாரண ஒரு குடிமகனாக சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு வாழ்வதற்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு அவலநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து தமிழ்நாட்டு தமிழர்கள் அனைவரும் கொண்டிருக்கிற பேரார்வம் அண்மை காலத்தில் நாம் அறிய கண்டோம். ஆனால் அதற்கு எதிராகவும் வைக்கப்படுகிற சில விவரங்களை பற்றி மட்டும் நான் குறுகிய நேரத்தில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன். இப்போது அதிகம் பேசப்படுகிற செய்தி, இவர்கள் பிரிவினையை தூண்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கு ஏதோ வெளிநாடு கிடைத்தால் இங்கும் ஏதோ சிக்கல் வந்துவிடும் என்பதை போல பேசுகிறார். நான் அவர்களிடம் சொல்ல விரும்புவதெல்லாம், இப்படிப்பட்ட விடுதலை போர்கள் உலகில் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. இந்தியாவில் உதவி செய்த விடுதலை போர் வங்கதேசத்தில் நடந்தது. வங்கதேச விடுதலையை பெற்றுத் தந்தார்கள். அப்போது வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியா எங்கும் இந்திய அரசு நிதி திரட்டி கொடுத்தது. நாம் எழுதும் ஒவ்வொரு அஞ்சல் தலையிலும் முத்திரை 5 காசு முத்திரை சேர்த்து ஒட்ட வேண்டும் என்று சொன்னார். 5 காசு எல்லா கடிதங்களிலும் ஒட்டினோம். தமிழ்நாடு தன் பங்காக 6 கோடி ரூபாயை அப்போது வங்கதேச அகதிகளுக்காக, அந்த எதிரிகளுக்காக நிதி உதவியாய் கொடுத்தது. இப்போது இன்றைக்கு வாருங்கள், 70களில் விட்டுவிடுங்கள், 2008க்கு வாருங்கள். ஈழத்தில் வாழ்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்காக நிதி திரட்டப்பட்டது. எங்கோ இருக்கிற வங்க மக்களுக்காக தமிழக மக்கள் 6 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தார்களே, நம்முடைய ஈழத்தமிழர்களுக்காக எத்தனை கோடி ரூபாயை தமிழகத்தை தாண்டிய பகுதியிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு 6 கோடி என்றால் இப்போது கணக்குக்கு அது 100 கோடியாக கணக்கில் இருந்து கொள்ளலாம். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் ஈழத்தமிழர்களுக்காக நிதி அளிக்கிறார். இப்போது முன்னளித்திருக்கிறார். இப்போது நீங்கள் எண்ணி பாருங்கள், நம்மை தனியாக அவர்கள் கருதுகிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் நினைக்காவிட்டாலும் அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை தானே இது காட்டுகிறது. அது இல்லாமல் இந்திய ஒருமைப்பாடு என்று பேசி இறையாண்மைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதாக பேசுகிறார்கள். இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து என்பது ஈழத்தில் புலிகள் வைக்கிற விமானத்தால் வந்துவிடுவான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய 3 கடற்படையின் 3 கப்பல்கள் இப்போதும் ஈழப்பகுதியில், ஈழத்தை ஒட்டிய பகுதியில் நம்ம கடற்படை இங்கு இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பம்பாயில் சுலபமாக நுழைந்துவிட்டார்கள். ஆனால் இவ்வளவெல்லாம் அக்கறையோடு இருக்கிற உங்களிடம் சில கேள்விகளை வைக்க விரும்புகிறோம். ஈழத்தில் 1987 ஈழம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை ஜெயவர்த்தனாவும் ராஜீவ்காந்தியும் கையெழுத்திட்டார். நாங்கள் இங்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்களை, சுய உணர்வுள்ள சுய அறிவுள்ள காங்கிரஸ்காரர்கள் சில கேள்விகளை வைக்க விரும்புகிறோம். 1987 தமிழர்களுக்கும் சிங்களுக்குமான சிக்கலில் நீங்கள் நடுவராக போனவர் ஒரு பகுதியாக இருந்து கையெழுத்து போட்டார் ராஜீவ்காந்தி. என்ன ஒப்பந்தத்தில் என்ன கையெழுத்து போட்டார்? வடக்கு கிழக்கு மாகாண
தனித்தனி மாகாணங்களாக இருக்காமல் ஒன்றாக்க வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு கூறுவது. ராஜீவ்காந்திக்காக கண்ணீர் விடுகிற காங்கிரஸ்காரர்களை கேட்போம். இப்போது இலங்கையில் 2 மாகாணத்தையும் இணைக்க முடியாது என்று சொல்லி கிழக்கு மாகாணத்துக்கு தனியாக தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். சிங்கள அரசு நடத்தியிருக்கிறது. இப்ப காங்கிரஸ்காரர்கள் அதற்காகவாது பேச வேண்டாமா? எங்கள் ராஜீவ்காந்தி இதற்காகத்தானே துப்பாக்கியில் திருப்பி அடித்தார். எதற்கு அடித்தார்? அவன் சொன்னான், அந்த கடற்படை வீரன் சொன்னான், நான் குழப்பத்தான் அடிக்க வேண்டும் என்று கருதியே கையில் துப்பாக்கி தான் இருந்தது என்று சொன்னார். அவ்வளவு அவர்களுக்கு கோபம் வருகிற அளவுக்கு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் அந்த விதியை நடைமுறைப்படுத்துங்கள் என்று காங்கிரஸ்காரர்களை நீங்கள் கேளுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இணைப்பாக 2 கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை ஜெயவர்தனாவிடம் கொடுத்தார். ஜெயவர்தனா கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை ராஜீவ்காந்தியிடம் கொடுத்தார். அது அந்த ஒப்பந்தத்தின் இணைப்பாக கருதப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் ராஜீவ்காந்தியிடம் ஜெயவர்தனை கொடுத்த உறுதிமொழி இந்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் எந்த பிற நாட்டினுடைய தளங்களையும் இலங்கையில் அமைக்க தாழ்வுங்க அனுமதிக்க மாட்டோம். எதற்காகவும் இவர்கள் ஒப்புதல் வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னார். 87 ஒப்பந்தத்தில் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி. இப்படிப்பட்ட உறுதிமொழி இல்லாத காலத்திலேயே திருவோணமலையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற வானொலி நிலையத்தை அமெரிக்கா நிறுவ முயற்சித்தது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அறிவித்தார்கள், எங்களுடைய சுற்றுப்பகுதிகளில் அந்நியர் யாரும் காலூன்றுவதை நான் விரும்பவில்லை என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார்கள். அங்கு வைத்த வானொலி நிலையம் அங்கிருந்து 400 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் டிகோகாட்சியாவுக்கு போனார்கள். அங்கு தளம் அமைத்தார்கள். வேறு செய்தி, ஒப்பந்தம் இல்லாத நிலையில் வானொலி நிலையம் வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இந்திரா காந்தி. அகற்றப்பட்டது அந்த நிலையம். ஆனால் ஒப்பந்தம் இருக்கிற நிலையில் ஒப்பந்தத்திற்காக ராஜீவ்காந்தி போய் உதவி வாங்கி அந்த நிலையில் எழுதப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மாறாக இன்று திருவோணமலையில் பால்மாவு தொழிற்சாலை வைக்கிறேன் என்று தீவர்கள் இருக்கிறார்கள். அம்பந்தோட்டை என்கிற ராஜபக்சேவனுடைய சொந்த தொகுதியில் இருக்கிற துறைமுகத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று தீவிர நிறுவனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதாவது அந்த பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை நோக்கி இருக்கிற மன்னார் பகுதிகளில் பெட்ரோலிய ஆய்வு செய்கிறோம் என்று 500 சீனர்கள் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது இந்தியாவை நோக்கிய பகுதி. இந்தியாவின் தென்பகுதியில் தான் அணுமின் நிலையங்கள் இருக்கின்றன. இங்குதான் அணு ஆய்வு நிலையங்கள் இருக்கின்றன. இங்குதான் ராக்கெட் விடுகிற தளம் இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்புக்கு முக்கியமான பகுதியில் எதிர்க்கரையில் சீனர்கள் வந்து காலூன்றி வைத்திருக்கானே எந்த காங்கிரஸ்காரனாவது கேட்டார்களா என்றுதான் நாம் கேட்க விரும்புகிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்தது போல் பர்மாவுக்கு மியான்மருக்கு காக்கோத்தீவு என்ற ஒரு தீவை வழங்கினார்கள். அந்தமானுக்கு மிக அருகில் இருக்கிற தீவை. அந்த தீவில் சீனர்கள் இப்பொழுது கடற்படை களத்தை அமைத்திருக்கிறார்களே, அதை பற்றி அந்த காங்கிரஸ்காரர்கள் அது இறையாண்மைக்கு பாதிப்பு இல்லையா? அது இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்காதா? எங்கூரில் இருக்கிற டிகோகாட்சியாவில் தளவமைப்பதற்கெல்லாம் எதிர்த்து பேசியவர்கள் அந்தமானில் நம்முடைய கடற்படை தளம், அந்தமானிலிருந்து 50 கிலோமீட்டர் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மாலத்தீவில் அவருடைய நீர்மூழ்கி தளத்தை அமைத்து விட்டார்கள். மன்னாரில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சீனர்கள். எந்த காங்கிரஸ்காரனாவது இந்தியாவுக்கு ஆபத்து என்று எப்போதாவது பேசியிருக்கிறார்கள்? ஏன் பேசவில்லை? இனிமேலாவது பேசி தொலையுங்களேன் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இறையாண்மையை காப்பாற்றுங்கள். அதுபோல இலங்கையின் சட்ட வரைவுக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். நம்மால் சொல்ற யோசனை, அவர்கள் போராடிகள் அவர்கள் எதுவெல்லாம் முடிவு செய்ய அந்த மக்கள் தேர்வு சொல்வார்கள். நாங்கள் தனியாகத்தான் போவோம் என்பது புலிகள் எடுத்த முடிவல்ல. அதற்கு முன்னால் அரசியல் வழிகளில் போராடிய அரசியல் தலைவர்கள் எடுத்த முடிவு. அமைதியின் உரிவான செல்வாதான் அந்த முடிவை எடுத்தார். 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி என்ற அரசியல் கட்சியின் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் தனி ஈழம்தான்